திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் ஒரு காலத்தில் வெவ்வேறு பாதைகளை பயணிச்சிருந்தாலும், ஆனால் இன்னைக்கு நாட்டுடைய நன்மைக்காக, நாட்டினுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, அதையும் தாண்டி இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக ஒரே அணியில அதே சிந்தனையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அதிலேயும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில் என் மேல காட்டக்கூடிய அன்பை அதை என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் நான் பேசுகிற போது, விழிக்கிற போது யாரையும் சகோதரர் என்று நான் சொன்னது கிடையாது. ஆனால் ராகுல் காந்தியை பற்றி மட்டும் விழிக்கிற போது அருமை சகோதரர் என்று நான் சொல்லுவது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன அண்ணன், மூத்த அண்ணன். எப்போ பார்த்தாலும் என் ஃபோனில் பேசும்போது சரி, நேராக பார்க்குற போது மை டியர் பிரதர் என்று தான் சொல்லுவார். ஆக அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. இதுக்காக சொல்றேன்னா, இந்த அளவுக்கு அரசியல் நட்பு மட்டுமல்ல, கொள்கை உறவாகவும் வலுப்பெற்று இந்தியாவோட கொள்ளாக இன்றைக்கு எதிரொலிச்சு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த உணர்வைத்தான் நான் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கிறோம். தனி மனிதர்களுடைய நலனை விட நாட்டினுடைய நலன்தான் முக்கியம் என்ற அந்த உணர்வோடு அந்த நட்புறவு இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு அரசியல் இயக்கங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புரிதலும் கொள்கை உறவும் நிச்சயம் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை காப்பாற்றும். அது உறுதி. இன்று காலை நடைபெற்ற திருமண விழாவில் திமுக காங்கிரஸ் உறவு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருந்த நிலையில் முதலமைச்சரின் இந்த பேச்சு யாருக்கு என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் திமுகவும் காங்கிரசும் வெவ்வேறு திசைகளில் பயணித்ததாகவும், ஆனால் இன்று மக்கள் நலனுக்காக ஒன்றிணைந்து செயல்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இன்று காலை முதலமைச்சர் பேசி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் யாருக்கான ஒரு மெசேஜா பார்க்கப்படுது? வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றிலே அவர் பேசியிருக்கின்றார். குறிப்பாக திமுக காங்கிரஸ் கட்சி இடையேயான உறவு குறித்து அவர் விரிவாக பேசியிருக்கிறார். திருமண விழாவிலே முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சுக்கள் என்பது திமுக காங்கிரஸ் உறவை இன்னும் பலப்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்திருப்பதாக பலரும் கருத்து தெரிவிக்கிறார்கள். நாட்டின் ஒற்றுமைக்காக திமுகவும் காங்கிரசும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்றன என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தனிநபருடைய எண்ணங்கள் என்பதை தாண்டி இரண்டு கட்சிகளும் தொடர்ந்து அந்த உறவு வலிமையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து ராகுல் காந்தியுடனான தனது உறவு என்பது ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய உறவாகவும், அரசியலில் யாரையும் தான் பிரதர் என்று அழைப்பதில்லை, சகோதரர் என்ற உணர்வோடு தான் ராகுல் காந்தியோடு விலகி வருவதாகவும் அந்த பொருள்பட அவர் பேசியிருக்கின்றார். கூட்டணியில் அதிக இடங்களை கேட்டு சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய சில தலைவர்கள் பேசி வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து திமுகவில் தங்களுக்கு உரிய முக்கியத்துவம் இல்லை, எங்களுக்கு அமைச்சரவையிலே பங்கு வேண்டும், தொடர்ந்து கூடுதலான சீட்டுகள் வேண்டும் என்றும் பேசி வரக்கூடிய நிலையில் தனிநபருடைய பேச்சு என்பதை தாண்டி இரண்டு இயக்கங்களும் சேர்ந்து பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ற பொருளிலே முதலமைச்சர் பேசியிருக்கின்றார். இந்த பேச்சுக்கு பின்பு ராகுல் காந்தி, விஜய் ஆகியோருடைய அந்த பேச்சு தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சி இடையே கூட்டணி உருவாகும் என்றெல்லாம் அரசியல் கணிப்புகளை பலரும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அந்த கணிப்புகளை சுக்குநூறாக்கக்கூடிய வகையில் காங்கிரஸ் கட்சி திமுகவுடனான உறவை தொடர்ந்து வலுப்படுத்தும், தொடர்ந்து இந்த நட்பு தொடரும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலும் அவரது இந்த பேச்சு அமைந்திருப்பதாக தற்போது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். காங்கிரஸை பொறுத்தவரையிலே கூட்டணி குறித்து தேசிய தலைமைதான் முடிவெடுக்கும் என்றும், காங்கிரஸ் கட்சியிலே விரிசல் இல்லை என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வகையிலே ராகுலுடனான ஒரு உறவை பற்றி முதலமைச்சருடைய இந்த பேச்சு அமைந்திருக்கிறதா என்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கின்றது. சமீபத்தில் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை சில கருத்துக்களை தெரிவித்த நிலையில் அதுவும் கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை உருவாக்குமா? ஏனென்றால் திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களையும் துரைமுருகனுடைய துறை பற்றியும் அவர் விமர்சனம் பொதுவெளியிலே வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். எனவே தன்னுடைய அதிருப்தியை தான் இவ்வாறு அவர் வெளிப்படுத்துகிறாரா என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டது. இதில் தனிநபர்களுடைய கருத்து என்பதை தாண்டி
காங்கிரஸ் திமுக இடையேயான அந்த ஒற்றுமை பலமாக இருக்கிறது. எப்படி இதற்கு முந்தைய தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள் ஆகியவற்றிலெல்லாம் இரண்டு கட்சிகளும் ஒற்றுமையாக இருந்து வெற்றிகளை பெற்றோமோ, அதுபோல 2026 சட்டமன்ற தேர்தலிலும் ஒற்றுமையாக இந்த கூட்டணி தொடரும் என்று முதலமைச்சர் மறைமுகமாக ஒரு மெசேஜாக இதனை தெரிவித்திருக்கின்றார். எனவே தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைக்கும். அதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய பல தேசிய தலைவர்கள், குறிப்பாக கேரளாவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சேர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள் என்று கூறப்படும் நிலையில் அவற்றை உடைக்கக்கூடிய வகையிலே காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து திமுக கூட்டணியில் தக்க வைக்கக்கூடிய வகையிலே முதலமைச்சருடைய இந்த பேச்சு வெளிப்படுத்தி இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். கூட்டணியிலே விரிசல் என்ற பேச்சுக்கான ஒரு பதிலடியாகத்தான் முதலமைச்சருடைய இந்த பேச்சுக்களை பார்க்க வேண்டும் என்றும் தற்போது அரசியல் அறிஞர கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். எனவே தேர்தலுக்கு இன்னும் ஒரு 6 மாத காலம் இருக்கக்கூடிய நிலையில் திமுக தங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தொடர்ந்து தக்க வைக்கவும், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை தக்க வைக்கவும் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதை இந்த பேச்சின் மூலமாக, முதலமைச்சருடைய இந்த கருத்துக்களின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது.